என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அமல்மணி முதல்வர் சபை எம்எம்ஐ இன்று இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் அந்த சபை, அந்த குடும்பம் வளர்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே நிறைய சபைகள் lack of vocations, அழைத்தல் குறைவினால் அவர்கள் சுருங்கி போகின்றார்கள். எண்ணிக்கை அளவில் அவர்கள் குறைந்து போகின்றார்கள். நிறைய இடங்களிலே 2-3 சபைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. அந்த தருணத்தில் இந்த எம்எம்ஐ டிஎம்ஐ சபையில் எவ்வளவோ தேவ அழைத்தல் பெற்று நிறைய பேர் அதில் சேர்ந்து இந்த 2 சபைகளும் எண்ணிக்கையிலும் குணத்திலும் இறை அருளிலும் மிக பெரியதாக வளர்வதற்கு நாம் இந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த 10 அருள் சகோதரருடைய குடும்பங்கள் மகிழ்கின்றன. ஏனென்றால் இந்த குடும்பத்திலிருந்து இறைவன் இவர்களை தேர்ந்தெடுத்துள்ளார். நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த குடும்பத்திற்காக நேர்வழியிலும் நேர்மையிலும் இறை அன்பிலும் இவர்களை வளர்த்தெடுத்து இவர்களை இறைவனுக்கு ஒப்புக்கொடுத்த அந்த பெற்றோர்களையும் சகோதர சகோதரிகளையும் அந்த குடும்பத்தை நினைத்து நாம் இறைவனுக்கு அந்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துவோம். அவர்களுக்காக நாம் இன்று திருப்பதியில் வேண்டுவோம். நான் இவருடைய குடும்பத்தினரை பாராட்டுகிறேன். இன்று நம்முடைய மகளில் இந்த 10 அருள் சகோதரர்கள் குருக்களாக திருநிலைப்படுத்த இருக்கின்றார்கள். ஒரு குரு யார்? ஒரு பணியாளர். இந்த திருநிலைப்படுத்தும் இந்த திருச்சடங்கை நாம் பார்க்கும்போது நம்முடைய மனதில் தோன்றுவது என்ன? ஐயோ, பெரியவர்களாக மாறுகிறார்கள், அவருக்கு ஒரு நல்ல காசுகள் இதெல்லாம் கிடைக்கும். அதையெல்லாம் போட்டு பார்த்தா அவங்க மனிதர்கள் இல்லை, மனிதர்களிலிருந்து தனிப்படுத்தப்பட்டவர்கள், பெரிய பதவியில் வந்துட்டாங்க, அவங்களுக்கு இப்போ அதிகாரம் இருக்கிறது, குருவாக அதிகாரம் பெற்றுவிட்டார்கள். எனவே மக்களுக்கும் அதிகாரம் செலுத்துவார்கள். மக்கள் அவர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும், அவர்கள் கேட்பதை, அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நாம் மனதில் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தவறு. இன்று நாம் சினடல் சர்ச், கூட்டொருங்கிய திருஅவை நாம் இருக்கின்றோம். கூட்டொருங்கிய திருஅவை என்றால் இறை மக்கள், அவர்கள் தான் திரு அவை. பொதுநிலையினர் அவர்கள் திரு அவையில் முதலிடம் பெறுகிறார்கள். அப்ப நம்ம என்ன, நான் ஒரு பேராயராக இருக்கிறேன், இவங்கள் குருக்களாக இருக்கிறார்கள், நாங்கள் பணியாளர்கள், திரு அவைக்கு பணி செய்ய நாங்கள் சிறப்பாக இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள், பணி செய்வதற்காக. அதனால்தான் இயேசு என்ன சொல்கிறார்? நான் பணிபுரிவதற்காக வந்துள்ளேன் என்று அவரே சொல்கிறார். எனவே நாம் பணியாளர்கள், அந்த கருத்து நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். இன்றைய சூழலில் திரு அவை குருக்கள், ஆயர்கள் என்ன நினைக்கிறார்கள்? திரு அவை நாம் பெரியவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள், பொதுநிலையினர், மக்கள், நம்முடைய அணியில் இருக்கிறவர்கள், நமக்கு அடிப்பணித்து நடப்பவர்கள். இது தவறு. நாம் அனைவரும் இறை மக்கள். ஒரு பேராயரோ ஒரு திருத்தந்தையோ எல்லாரும் சேர்ந்து நாம் அனைவரும் இறைவனுடைய மக்கள், திரு அவையின் அங்கத்தினர். அந்த திரு அவையில் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பணி செய்வதற்காக, பணியாளன். அந்த கருத்தை நாம் மனதில் வைக்க வேண்டும் என்று. நாம் ஒரு பணியாளர், அதை நாம் அழுத்தமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் அனைவரும் ஒரு பணியாளர். எனவே பணிந்து, பணிவன்போடு, தாழ்மையோடு, பிறரை மதித்து, பிறர் எல்லாம் என்று நினைத்து அவர்களுக்கு பணிபுரிபவர்களாக இன்று நீங்கள் திருநிலைப்படுத்தப்படுகிறீர்கள். அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணியிலிருந்து நாம் வாசிக்க வேண்டும். அங்கு என்ன வாசிக்க
கேட்டோம். இது அவர் இறைவனால் திருநிலைப்படுத்தப்பட்டவர். அவர் சென்ற இடங்களில் எல்லாம் இறைவனின் அருளை மக்கள் அனுபவிக்கின்றார்கள். அவரை தொடர் இருக்கின்றார்கள். அவருடைய ஆடை தொட்டால் போதும், அவர் போகின்ற இடங்களில் எல்லாம் அவருடைய பிரசன்னத்தால் மக்கள் குணமடைகிறார்கள். அதையெல்லாம் நாம் கேட்டோம் இந்த இன்றைய முதல் வாசகத்தில்.